பிரைஸ் லார்ட். மத்தேயு 24:35 மேத்யூ சாப்டர் 24 and verse 35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கடவுள் ஆதியில் அவருடைய வார்த்தையால் தான் இந்த உலகம் முழுசாக உருவாக்கினார். அதாவது அவர் பூமி உண்டாகட்டும்னு சொன்னார், பூமி வந்துச்சு. வானம் உண்டாகட்டும்னு சொன்னார், வானம் வந்துச்சு. அதே போல் அவர் நட்சத்திரமா, சூரியனா, செடி கொடிகளாக எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையால் இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம பூமியில் மனிதர்கள் உருவாக்கின அநேகமும் அழிந்து மாறிக்கொண்டே தான் இருக்கே தவிர, கடவுளால் உருவாக்கப்பட்ட எதுவுமே அழியாமல் அப்படியே நிலையாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பொருட்களும் காரியங்களும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அவருடைய வார்த்தை தான் ஜீவன் பெற்று அது சரீர ரூபமாய் நம்ம மத்தியில் பூமிக்கு இயேசுவின் ரூபமாய் இறங்கி வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளுடைய வார்த்தை முழுவதுமாக நமக்கு அறிவிக்கப்பட்டது. அதோட தொகுப்பு தான் நம்ம பைபிளில் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை, கடவுளுடைய கட்டளைகளாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருக்கட்டும், வழிகாட்டுதலாக இருக்கட்டும், அறநெறிகளாக இருக்கட்டும், இல்லை பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாவித காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நம்ம பாவத்தில் விழாதபடிக்கு கவனமாய் பரிசுத்தமாய் கடவுளை பிரியப்படுத்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நமக்காக இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம லைஃப்பில் ஒரு தடவை கூட படிக்கல அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய போர்ஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் அழிவே கிடையாது. இந்த பைபிளை அழிக்கணும்னு சொல்லி எக்கச்சக்க பேர் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து சட்டப்பூர்வமாகவும் இல்லீகலாகவும் எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் த பெஸ்ட் செல்லர் புக் அப்படின்னா அது பைபிள் மாத்திரம்தான். அப்போது கடவுளுடைய வார்த்தைக்கு நிச்சயமாய் வல்லமை உண்டு. அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம லைஃப் டைமில் கடவுளுடைய வார்த்தையாய் இருக்கிற இந்த பைபிளை ஒரு தடையாக நம்ம படிப்போம்னு சொன்னால் அதோடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே நம்ம இதை மிஸ் பண்ணாதபடிக்கு ஒழிந்து போக முடியாத அவருடைய வார்த்தையை தியானிப்பது மாத்திரம் இல்லை, அதன்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம பூமியோட மரணம் நம்மை கடவுளிடத்துலேருந்து பிரிக்காது. நம்ம மரணத்துக்கு பின்பும் சொர்க்கத்துக்கு போய் கடவுளிடத்தில் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கான கிருபையை பெற்றவர்களாய் வாழ முடியும். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அழிவற்ற ஜீவனுள்ள வார்த்தை பற்றிக்கொள்ளும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.